ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஜான் 4th. ஸோ நான் எஸ்டர்டே என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேனோ அந்த லெவல்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் நான் இருக்குது. நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ப்ளஸ் அந்த லெவல்ஸ்லலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை மார்க்கெட் இந்த லெவல்ஸை கிராஸ் ஆனாலும் சரி, அடுத்த மூவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மூவ் நடந்த இடம். ஸோ இந்த பர்பிள் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா மைனர் மூவ் நடந்த இடம். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இந்த லெவல்ஸில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா, அப்படி ரியாக்ட் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு கிளியர் கட்டான ஐடியா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். லெட்ஸ் சேஞ்ச் இன் டு 5 minutes ஆர் 3 minutes. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஓகேயா? இது ஏன் நடந்தது? பேசிக்காக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் எந்த ஏரியாவில் இருக்குது. டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ். ஸோ I'll just change into 15 minutes again. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கோ, அந்த டைமில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் எப்போவுமே ஒரு மேஜர் மூவ் கொடுக்கும். ஓகேயா? ஸோ அதனால் அந்த கீழே எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறமா ஒரு ரிவர்ஸெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் see. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 15 minutesல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல நேற்றே பிரேக் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை நேற்றே கட் பண்ணிடுச்சு. நம்பர் 1 எங்கே கட் பண்ணியிருக்கு? அப் டைரக்ஷன் போகிறதுக்கு கட் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் இதுதான் நம்பர் 2 கன்ஃபர்மேஷன். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 minutesக்கு மாற்றுங்க. ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே கேண்டில்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பையிங் ஆர் செல்லிங், அந்த இடத்துல பையிங் நடக்குதா செல்லிங் நடக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ட்ரி உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களால் மார்க்கெட்டில் உங்களோட டார்கெட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேயா? மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டிலில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலில் நல்ல ஒரு பையிங் வந்திருக்கா? ஓகே, மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல பையிங் கொடுத்துருக்கு. ஸோ இது பூராமே நல்ல ஒரு பையிங் கேண்டில்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகுது. மார்க்கெட் இந்த இடத்துல நிறைய இன்டெசிஷன்ஸ் நடக்குது. ஆனால் யார் வின் பண்ணது? ஸோ இங்கேயே அந்த இன்டெசிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, யார் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பையர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கட் பண்ணுது அப்படின்னா விச் மீன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதனால கீழே வர முடியல. ஓகேயா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு என்ட்ரி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப சான்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துலையே ஸ்ட்ரகிள் ஆகி மேலே போகுது அப்படின்னா இது மேற்கொண்டு அப் மூவ் கொடுக்க தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஸோ நீங்கள் இந்த கேண்டிலில் என்ட்ரியாக இருக்கலாம். ஸோ ஒரு லாங் போகிறோம் அப்படின்னா இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு அதிகமான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல உங்கள் எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே,
ஏன் நீங்கள் இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப மார்க்கெட் இந்த இடத்த உடைக்கிறது கஷ்டம். ஓகே, இங்கே வந்து அப்படியே மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகேயா, மார்க்கெட் எங்கெல்லாம் ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த இடத்த மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும், இல்லை உங்களோட நெக்ஸ்ட் லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஓகே சரியாக மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலை க்ராஸ் பண்ணிடுச்சு. இந்த லெவலை க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வே. எது வரைக்கும் அப்படின்னா இந்த டேயோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேல இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியான ஸ்கேல்பிங் கிடச்சிருக்கும், அதுவுமே உங்களுக்கு அப் ட்ரெண்டில் தான் கிடைக்கிது. இந்த இடத்த மார்க்கெட் இத்தனை டைம் ரிஜெக்ட் பண்ணும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சி, இந்த ஏரியாவை மார்க்கெட் இவ்வளோ டைம் ரிஜெக்ட் பண்ணும் போதே, லாஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டை எஸ்எல் இங்கே வச்சுட்டு அடுத்த லெவல் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலாம் டார்கெட். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஸோ இந்த ட்ரெண்டை கட் பண்ணுதா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான், இது ஒரு ஸ்கேல்பிங்காக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸாக இந்த லெவலை கட் பண்ணும்போது நீங்கள் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்டை புக் பண்ணலாம். நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான மூவ் நடந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும். ஸோ மேஜராக மூவ் நடந்த இடம் எது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லா ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நிஃப்டியோட லெவல்ஸை புதுசாக ட்ரா பண்ணுறேன். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸை புதுசாக ட்ரா பண்ணலாம். ஸோ நாளைக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கும். நான் ப்ரீவியஸ் ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான். ஸோ ஒரு லாஸ்ட் 1 வீக் எடுத்துப்போம், அதோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட சப்ளை ஏரியா இது, டிமாண்ட் ஏரியா இது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து திரும்புது, லைக் இங்கேருந்து மார்க்கெட் திரும்புது. ஸோ நம்பர் 1 பாயிண்ட், நம்பர் 2 பாயிண்ட். ஸோ உங்களோட கரண்ட் ப்ரைஸ்க்கும் மேலே அண்ட் கீழே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம். ஸோ உங்களோட கரண்ட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்க ஏரியா, நெக்ஸ்ட்டு கரண்ட் ப்ரைஸ்க்கு கீழே இருக்க ஏரியா. ஓகே, ஸோ எங்கெல்லாம் மேஜரான மூவ் நடந்திருக்கோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட் ட்ரா அ ஜோன். ஓகே, ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான லெவல். ஓகே, ஸோ இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான லெவல்ஸ். ஓகே, ஜஸ்ட் இட்ஸ் மார்க் as a ரெட் கலர். ஸோ ஒய், பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வில் கீப் இட் as சேம் கலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மைனர் லெவல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனர் லெவல்ஸ் ட்ரா பண்ணலாம். ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மேஜர் மூவெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஜஸ்ட் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்து தான் வரைகிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்து தான் வரைகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மைனர் லெவல் தான். ஸோ I'll just சேஞ்ச் தட் கலர் into a purple கலர். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது யூஎஸ் மார்க்கெட் ப்ளஸ் வந்துட்டு ஏஷியன் மார்க்கெட்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அதை பற்றி வருத்தப்படாமல், இஃப் இட் இஸ் ஓப்பன் ஹப் இந்த லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப வந்துட்டு திரும்ப மூவ் ஆகும். ஆர் அதர்வைஸ்
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷனோ இல்லை நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற வீடியோவே கிடையாது. எப்போவுமே மார்க்கெட் கேன் டூ எனி திங். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே கூட வரலாம், இல்லை 1000 பாயிண்ட்ஸ் மேலே கூட ஓப்பன் ஆகலாம். இட் டசன்ட் மேட்டர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் எங்கே ஓப்பன் ஆகாதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட லெவல்ஸில் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, ப்ளஸ் மார்க்கெட் எந்த மாதிரியான ஒரு டேஸில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணியிருக்கா, ப்ளஸ் பையர்ஸ் வந்துட்டு நேற்று அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த லெவல்லேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ப்ராபபிலிட்டி ஆர் வெரி வெரி லோவாக கூட இருக்கலாம். Because it's not a prediction game. So it's not a prediction game. It's a reactive game. Okay. So let's 15 minutes time frame le analyze பண்ணலாம். Okay. So I'll just draw a trend line. Why? Because if it is ஏன்னா நீங்கள் ஏன் நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் வரைகிறோம் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட லெவல்ஸை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு இப்போது நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா இட்ஸ் எ லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்லாம் நம்ம எது மூலியமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த சார்ட் மூலியமாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு கம்யூனிகேட் லாங்குவேஜ் ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ சார்ட்டை வச்சு தான் பையர்ஸும் செல்லர்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்ச மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, அது வந்துட்டு அவங்க பேட்டர்னாக வரைஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாட் எவர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதில் பாதி எக்ஸ்பெக்டேஷன் மற்ற பீப்புளுக்குமே இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை அடுத்த நாள் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வாட் தேர் திங்க் இஸ் ஓகே, மார்க்கெட் என்ன இருக்குது, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியக்கூடிய லெவல்ஸ். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த தெரியக்கூடிய லெவலில் தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன் யூ ஹாவ் டு பி எமோஷ்னல் கோஷன்ட் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து உட்காரணும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் அ லாங்குவேஜ். ஸோ ஒருத்தர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எந்தளவுக்கு லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நிஃப்டி லெவல்ஸ் ஐ ஜஸ்ட் கிவ் யூ. ஒய்? பிகாஸ் யூ ஹாவ் டு லேர்ன் இட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது திரும்ப நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, வேறு ஒரு ஸ்டாக்கில் எடுத்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அது அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, so this is it. If any question, please let me know in the comment section. Thank you.